Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட பிளேவை வந்து chronological ஆர்டரில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிமோனிக்ஸ் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இங்கே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு மாடலாக வச்சுட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா WJ லாங் அவரோட வெர்ஷன் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஷேக்ஸ்பியரோட இயர்ஸ் வந்து பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இயர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது, கன்க்ளூட் பண்ணவே முடியாது இந்த இயர் தான் பர்டிகுலர் இயர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து அவரோட இதை வந்து 4 பீரியடாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட் அப்படின்ற மாதிரி 4 பீரியடாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஃபோலியோஸில் எப்படி 3 பார்ட்டாக காமெடிஸ், ஹிஸ்ட்ரிஸ், ட்ராஜடிஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஹட்சன் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாரு. அதே மாதிரி எட்வர்ட் ஆல்பர்ட் வந்து அந்த பிளேயோட திங்ஸ் இப்போ ப்ராப்ளம் பேசும் அதை வந்து சாம்பர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, என்ன மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அந்த ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் அப்படின்ற இன்னொரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து chronological ஆர்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வித் இயர்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஸோ 4 பீரியட் தான் இங்கேயுமே. ஸோ வாங்க ஒரு பீரியடாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக 10 பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1588 1594 வரைக்கும். ஸோ இதில் வந்து ஹென்ரி 6 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ இந்த 3 பார்ட்டுமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டஸ் ஆண்டோனிக்கஸ், ஹென்ரி 6 பார்ட் 1, 2, 3, லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், காமெடி ஆஃப் எரர்ஸ், 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, ரிச்சர்ட் 3, ரிச்சர்ட் 2, கிங் ஜான். ஸோ இதெல்லாம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹென்ரி 6ம் ரிச்சர்ட் 3 இந்த 4ம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெட்ராலஜியில் வரும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில். ரிச்சர்ட் 2 வந்து செகண்ட் டெட்ராலஜியோட ஃபஸ்ட்டு பிளே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங் ஜானுமே வந்து நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் தான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்டோரியாக இருக்கிறது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹென்ரி 8 இந்த ஒரு இயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து அப்ராக்சிமேட் இயர் 1590 1591 அப்ராக்சிமேட் இயர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே. இது வந்து டைரெக்டாக வந்து WJ லாங் அவரோட புக்லேருந்து தான் எடுத்தது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். நான் இதை படித்து சப்போஸ் ஏதாவது மாதிரி சொன்னாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புக் இருக்குது WJ லாங்கோடது. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா டைட்டஸ் ஆண்டோனிக்கஸ். ஸோ இதை வந்து டைட்டன் வாட்ச்னு எடுத்துக்கலாம். ஸோ டைட்டன் வாட்ச் கட்டின ஹென்ரி 3க்கு வந்து 3 ஒய்ஃப் இருந்தாங்க. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட 3 ஒய்ஃப். அந்த 3 ஒய்ஃபையுமே அவர் வந்து தொலைச்சிட்டாரு. ஸோ லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், ஐயோ என்னடா இப்படி தப்பாயிடுச்சே அப்படின்ற மாதிரி, எரர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி 2 ஜென்டில்மென்னை கூட்டுட்டு வெரோனாக்கு போகிறாரு. ஸோ அந்த வெரோனாக்கு கூட்டு போகிற 2 ஜென்டில்மென் யாருன்னா ரிச்சர்ட் 3யும் ரிச்சர்ட் 2வும் போகிறாரு. ஸோ அங்கே வெரோனாக்கு போய் பார்த்தா அங்கே கிங் ஜான் வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ திருப்பி சொல்கிறேன், டைட்டன் வாட்ச் கட்டின ஹென்ரி 6 அவரோட 3 ஒய்ஃபை வந்து தொலைச்சிட்டாரு. இதை வந்து ஐயோ எரர் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஜென்டில்மென்னை கூட்டிட்டு வெரோனாக்கு போகிறாரு. அந்த 2 ஜென்டில்மென் யாருன்னா ரிச்சர்ட் 3 அண்ட் ரிச்சர்ட் 2. அப்போ வந்து கிங் ஜான் வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பீரியடுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியடில் ரோமியோ அண்ட் ஜூலியட் இவங்க, அப்புறம் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஹென்ரி 4 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1596 எழுதியிருக்காரு. ஹென்ரி 4 செகண்ட் பார்ட் வந்து 1597 எழுதியிருக்காரு. அதே மாதிரி மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஹென்ரி 4 வந்து ஃபால்ஸ்டஃப் வருவார், ஹென்ரி 4 இந்த இதுலேயுமே வந்து வருவார். ஸோ அந்த ஃபால்ஸ்டஃப் வந்து பிடிச்சி போனதுனால குவீன் எலிசபெத் கேட்டதுனால மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர் அதுவுமே வந்து அப்பயே வந்து அந்த இயர்லேயே வந்து ரெடி பண்ணார். அடுத்து மச்சோடோ அபவுட் நத்திங் அண்ட் ஆஸ் யூ லைக் இட் ஹென்ரி 5. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இதில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, செகண்ட் டெட்ராலஜியோட ரிச்சர்ட் 2 அங்கே இருந்தது. அதில் மீதி பார்த்திங்கன்னா ஹென்ரி 4 பார்ட் 1, ஹென்ரி 4 பார்ட் 2 அண்ட் ஹென்ரி 5 இதெல்லாம் தான் வந்து செகண்ட் டெட்ராலஜியோட மீதி இருக்கிறது. ஸோ இதுக்கு நான் எப்படி ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரோமியோவும் ஜூலியட்டும் ஒரு மிட்சம்மர் நைட்டில் வந்து ஒரு ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ட்ரீம்னா, அவங்க 2 பேரும் ஒரு பெரிய மர்ச்சன்ட் ஆகி, எந்த ஊர்லன்னா வெனிஸில் வந்து ஒரு பெரிய மர்ச்சன்ட் ஆகி ஒரு மூவிஸ் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ என்ன மூவினா, ஹென்ரி 4 வந்து பார்ட் 1ஆகவும் பார்ட் 2ஆகவும் மூவி எடுக்கணும். ஸோ எப்படி பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 மூவிஸ் வருதோ அந்த மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து அதில் வர்ற பணத்தில் ரொம்ப ஜாலியாக ஜூலியட்டை வந்து ஒய்ஃப் ஆக்கிட்டு வின்சருக்கு நம்ம சுற்றுப்பயணம் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது, அந்த சுற்றுப்பயணமில் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது, நம்ம விரும்பின மாதிரி இருக்கணும், ஆஸ் யூ லைக் இட் மாதிரி இருந்துட்டு அடுத்த படமாக ஹென்ரி 5 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரோமியோ ஜூலியட்டோட ட்ரீம். ஸோ திருப்பி சொல்கிறேன், ரோமியோ ஜூலியட் வந்து ஒரு மிட்சம்மரோட நைட்டில் வந்து ஒரு ட்ரீம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன ட்ரீம்னா, அவங்க 2 பேரும் மர்ச்சன்ட் ஆகி வெனிஸ்ன்ற ஒரு பெரிய சிட்டியில் வந்து மர்ச்சன்ட் ஆகி மூவிஸ் எடுக்கணும். என்ன மூவினா, ஹென்ரி 4, ஹென்ரி பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 மூவியாக எடுக்கணும். அதை எடுத்துட்டு ஜாலியாக வந்து ஜூலியட்டை கல்யாணம் பண்ணிவிட்டு வின்சருக்கு வந்து சுற்றுப்பயணம் போய் மச்சடோ அபவுட் நத்திங்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஆஸ் யூ லைக் இட்டுன்னு நம்ம விரும்பின மாதிரி இருந்துட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ஹென்ரி 5ன்னு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 பிளேஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீரியட். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸான பீரியட் ஷேக்ஸ்பியர்து, மெச்சூரிட்டி அண்ட் க்ளூம். இந்த பீரியடில் தான் வந்து அவரோட கிரேட் ட்ராஜடிஸ், ஸோ ஹாம்லெட், ஒத்தோலோ, கிங் லியர், மேக்பத். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஸோ ஹோம், HOLM, ஹாம்லெட், ஒத்தோலோ, லியர், மேக்பத், இந்த ஆர்டரில் வந்து கிரேட் ட்ராஜடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்க எல்லா இதுலேயுமே ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th நைட், டேமிங் ஆஃப் த ஷ்ரூ. டேமிங் அப்படின்னா ஒரு அடக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங் இல்லைங்களா. ஸோ அப்புறம் ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடா, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், மெஷர் ஃபார் மெஷர், ஒத்தோலோ, கிங் லியர், மேக்பத், ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா, டிமன் ஆஃப் ஏத்தன்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா, டிமன் ஆஃப் ஏத்தன்ஸ், ஜூலியஸ் சீசர் அண்ட் இதுக்கு அடுத்து வர்றதுல கொரியோலோனஸ், அது அடுத்து உடனே எழுதியிருப்பாரு. இது 4மே வந்து ரோமன் பிளேஸ். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆண்டனி, கிளியோபெட்ரா, டிமன் ஆஃப் ஏத்தன்ஸ் ரெண்டுமே வந்து 1607 ரோமன் பிளேஸில். அடுத்துக்கு வர கொரியோலோனஸ் வந்து 1608 வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இதுக்கான ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் நைட்டெல்லாம் யோசிச்சு, தூங்காமல் நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம 2 பேர்த்த அடக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஜூலியஸ் சீசரையும் ஹாம்லெட்டையும் அடக்கி, அதாவது டேம் பண்ணி, யார் டேம் பண்ணியிருக்காங்க, ஜூலியஸ் சீசர் அண்ட் ஹாம்லெட்டை டேம் பண்ணி ட்ராய்லஸ்க்கும் கிரிசைடாக்கும் சாசர் விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதை வந்து எழுதினது ஃபஸ்ட்டு சாசர் எழுதியிருப்பாரு. ஸோ சாசர் விருப்பப்படி ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதாண்டா, இதோட எல்லாம் முடிஞ்சுது, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், கல்யாணம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, அதை விட்டுட்டு நம்ம இவன் செஞ்சது சரியில்லை, அவன் செஞ்சது சரியில்லைன்னு மெஷர் ஃபார் மெஷர்னு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடா. அந்த மாதிரி சண்டை போட்டதுனால இவங்க லைஃபே வந்து ஒத்தோலோ, கிங் லியர், மேக்பத் மாதிரி ஒரு கிரேட் ட்ராஜடியாக ஆணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா, நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏத்தன்ஸை எப்படி கிளியோபேட்ரா ஏத்தன்ஸை ரூல் பண்ணாரோ அதே மாதிரி ஏத்தன்ஸே நீங்கள் ரூல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு இதனுடைய ஸ்டோரி. ஸோ இது வந்து நார்மலாக இதை பார்க்குறப்ப நான் க்ரியேட் பண்ண ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திருப்பி சொல்கிறேன், 12 நைட்டு கஷ்டப்பட்டு ஜூலியஸ் சீசரையும் ஹாம்லெட்டையும் அடக்கி ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்னு முடிச்சிட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் மெஷர் ஃபார் மெஷர்னு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒத்தோலோ, கிங் லியர், மேக்பத் மாதிரி அவங்க லைஃபையே கிரேட் ட்ராஜடியாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணார், என்னென்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ராஜடியாக இருக்காதீங்க, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா மாதிரி சேர்ந்து இருங்க, அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஏத்தன்ஸ்கே நீங்கள் வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து 3rd பீரியடுக்கு ஆன ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th பீரியட். இதை வந்து லேட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து ஹென்ரி 8 வந்து
அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு போயிட்டாரு. இதை வந்து ஜான் ஃப்ளெச்சர் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணார். இது கூடயே இன்னொரு பிளேவும் இருக்குது, அதையும் வந்து ஜான் ஃப்ளெச்சர் தான் கம்ப்ளீட் பண்ணார். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி WJ லாங்கோட பிளேஸ்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ இங்கே வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா CPC. ஸோ இவ்வளோ நேரம் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். CPC கொரியோலானஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரோமன் பிளேயோட கடைசி பிளே. ஸோ கொரியோலானஸ், பெரிக்கிள்ஸ் அண்ட் சைம்பலைன். இந்த CPCன்றவர் வந்து ஒரு வின்டரில் வந்து கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடலை பற்றி கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு டெம்பஸ்ட் வந்து தான், அந்த டெம்பஸ்டில் மாட்டி ஹென்ரி 8 வந்து பாதியிலேயே வந்து செத்து போயிட்டாராம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ CPC அப்படின்ற ஒரு ஆள் வின்டரில் வந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பஸ்ட்டை பற்றி கதை சொன்னார். கடலில் நடக்கிற ஒரு டெம்பஸ்ட்டை பற்றி கதை சொல்லும்போது ஹென்ரி 8 வந்து பாதியிலேயே செத்து போயிட்டார். ஸோ இதுதான் வந்து இந்த 4th பீரியடுக்கான ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக கமெண்ட்